கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற சத்தியம் மிருது செடிகளுக்குள் நின்ற புருஷன் அப்படின்ற தலைப்பில் ஒரு தரிசனத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்குது. தேவன் சகரியாவுக்கு 8 தரிசனங்களை கொடுக்குறார். அதில் முதல் தரிசனம் தான் மிருது செடிகளுக்குள் நின்ற புருஷன். 2வது தரிசனம் 4 கொம்புகள் 4 தொழிலாளர்கள். 3வது எருசலேமை அளக்க புறப்பட்ட புருஷன், கையில் அளவு நூல் வச்சிருப்பார். 4வது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. 5வது 2 ஒலிவ மரங்கள் மத்தியில் பொன் குத்துவிளக்கு. 6வது பறக்கிற புஸ்தக சுருள். 7வது மரக்கால். 8வது சகரியா கண்ட 4 ரதங்கள். இந்த 8 தரிசனத்திலையும் தேவன் முழு திட்டத்தையும் வச்சிருக்கிறார். ஆனால் நாம் முதல் தரிசனமான மிருது செடிகளுக்குள் நின்ற புருஷன் அப்படின்ற தலைப்பில் அந்த தரிசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு பேக்ரவுண்டை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள் தான். BC 930 சாலமோன் ராஜா ராஜ்யபாரம் முடிஞ்சு அவர் பையன் ரெகோபெயாம் ராஜ்யபாரத்துக்கு வரும்போது ராஜ்யபாரம் 2ஆக பிரியுது. 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும். அதன் பிறகு 207 வருடங்கள் கழித்து BC 723 சல்மனாசர் அப்படின்ற அசிரியா ராஜா 10 கோத்திரத்தை சிறைப்பிடிச்சு அசிரியாவுக்கு கொண்டு போயிடுறார். அதன் பிறகு 2 கோத்திரம் மாத்திரம் 136 வருஷம் இருக்கிறாங்க. கடைசியில் BC 587 நெபுகாத் நேச்சர் 2 கோத்திரத்தை அழித்து தேவாலயத்தை தீக்குளுத்தி அவங்கள பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடுறார். அதன் பிறகு 49 வருஷம் பாபிலோனில் இவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க. BC 538 கோரேஸ் ராஜாவினுடைய முதல் வருஷத்தில் கோரேஸ் ராஜாவுடைய இருதயத்தை தேவன் ஏவினதுனால கோரேஸ் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, செருபாபேல் தலைமையில் ஒரு குழுவை எருசலேமுக்கு அனுப்புகிறாரு தேவாலயம் கட்டுறதுக்காக. அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவாலயம் கட்ட தொடங்குறாங்க. தொடங்கின உடனே அங்கே இருந்த யூதா பெஞ்சமின்களுக்கு இருந்த சத்துருக்கள் என்ன பண்ணுறாங்க, கட்டாதபடி அந்த ஜனங்களுடைய கைகளை தடுத்து நிறுத்துகிறாங்க. அதனால் ஆலயம் கட்டுறது தடைப்படுது. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா BC 536 தடைப்பட்டு சில காலம் அப்படியே கடந்து போகுது. BC 519 தரியு ராஜாவினுடைய 2ஆம் வருஷத்தில் ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியாவும் போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. உடனே அந்த ஜனங்க தேவாலயம் கட்ட தொடங்குறாங்க. தரியு ராஜாவினுடைய 6ஆம் வருஷம் BC 515 அந்த தேவாலயம் கட்டி முடிக்கப்படுது. ஸோ இந்த சகரியா புஸ்தகம் எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி இருந்த தேவாலயம் கட்டுறதுக்கு 21 வருடங்கள் எடுத்துக்கொண்டது. அதாவது பார்த்திங்கன்னா தேவாலயம் கட்ட தொடங்கி தடைப்பட்டு அநேக வருடங்கள் சென்று திரும்பவும் தரியு ராஜாவுடைய 2ஆம் வருஷத்தில் கட்ட தொடங்கி தரியு ராஜாவுடைய 6ஆம் வருஷத்தில் அந்த தேவாலயம் கட்டி முடிக்கிறாங்க. ஏறக்குறைய அதனுடைய காலப்பகுதி 21 வருடங்கள். அதை குறித்து நாம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் அந்த 21 நாட்கள் 3 வாரம் அப்படின்ற காரியங்களை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். பாருங்கள், அன்றைக்கி இருந்த தேவாலயம் கட்ட 21 வருடங்கள் எடுத்துக்கொண்டது. நிழலில் பொருளில் பார்த்தீங்கன்னா செருபாபேல் யாருக்கு அடையாளமாக இருக்காருன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து சபையை கட்ட தொடங்கினார் 1ஆம் நூற்றாண்டில், அதாவது AD 33. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சபை எப்போ கட்டி முடிக்கப்படும்னா AD 2043 2043 சபையானது முழுமையடையும். பொருளில் பார்த்தீங்கன்னா அதே ஆவிக்குரிய சபை கட்ட 21 நூற்றாண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பொருள் அப்படியே கம்பேரிசன் பண்ணால் மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆலயம் 2043 கட்டி முடிக்கப்படும்ன்றது ஒரு காரியமாக இருக்குது. சரிங்களா?
பாருங்கள், அந்த நாட்களில் ஆலயம் கட்டுறதுக்கு தீர்க்கதரிசிகள் ஒரு உந்துதலாக இருந்தாங்க, ஒரு எனர்ஜி கொடுக்குறவங்களா, அவங்கள ஊக்குவிக்கிறவங்களா இருந்தாங்க. ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் கிடையாது. ஆனால் நமக்கு எது உந்துதலாக இருக்குன்னா அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்றைக்கி நமக்கு அது ஒரு இதுவாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசி 519 ஆகாய் தீர்க்கதரிசி போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். தரியு ராஜாவுடைய 2ஆம் வருஷத்தில் சொன்ன உடனே அவங்க தேவாலயம் கட்ட தொடங்குறாங்க. கோரேஸ் ராஜாவுடைய முதல் வருஷத்தில் அவங்க எருசலேமுக்கு போய் தேவாலயம் கட்ட தொடங்குறாங்க. உடனே தடை உண்டாயிடுது. தடை உண்டாகி அந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது ஆலயம் கட்ட ஏற்ற காலம் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மாவே இருந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வருடங்கள் கிட்ட சும்மாவே இருக்கிறாங்க. அதன் பிறகு தரியு ராஜாவுடைய 2ஆம் வருஷத்தில் ஆகாய் தீர்க்கதரிசி போய் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே அவங்க தேவாலயம் கட்ட தொடங்குறாங்க. அது படிக்கலாம் பாருங்கள். இந்த காரியங்களை குறித்து சில வசனங்கள் படிச்சுட்டு நம்ம வந்துடலாம். எஸ்ரா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. பாருங்க, இந்த 2ஆம் வருஷம் எதுன்னா 519 பிசி. அப்படியே 6ஆம் அதிகாரம் 14-15 வசனம் படிங்க. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. பாருங்க, தரியு ராஜ்யம் பண்ண 6ஆம் வருஷம். இது எதுனா பிசி 515 அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாய் போய் ஃபஸ்ட்டு தரியு ராஜாவுடைய 2ஆம் வருஷத்தில் போய் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. உடனே அவங்க கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தரியு ராஜாவுடைய 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம். இது நம்ம ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் படிக்கலாம். அந்த ஜனங்க சும்மா இருந்தாங்கன்னு தேவனே சொல்கிறார். பாருங்கள், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கோரேசனுடைய முதல் வருஷத்தில் வராங்க, வந்து கட்ட ஆரம்பித்த உடனே தடை உண்டாட உடனே அவங்க அமைதியாக விட்டுறாங்க ஆலயம் கட்டுறத. அதன் பிறகு ஆகாய் மூலிமா இப்போ சொல்லும்போது தேவன் சொல்கிறார், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஜனங்க இது ஏற்ற காலம் இல்லை போல இருக்குது, அதனால தான் தடை உண்டாகுதுன்ட்டு சும்மாவே இருந்துடுறாங்க. அதன் பிறகு ஆகாய் போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அவங்க தேவாலயம் கட்ட தொடங்குறாங்க. இது எங்கே இருக்குன்னா ஆகாய் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு கர்த்தர் செயல்திலேயின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் ஆகாய் தான் தீர்க்கதரிசி தான் போய் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. உடனே தேவாலயம் கட்ட தொடங்குறாங்க. சரிங்களா? அதன் பிறகு தரியு ராஜபாரம் பண்ண அதே வருஷத்தில் 11ஆம் மாதம் சகரியா போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இது எங்கே இருக்குன்னா சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, அவ்வளோதான். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம். ஃபஸ்ட்டு ஆகாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே தேவாலயம் கட்ட தொடங்குறாங்க. அதே வருஷத்தில் சகரியாவும் போய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்குது. செருபாபேலுடைய கைகளே இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும்
தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த 2 தீர்க்கதரிசிகளை கொண்டு அந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் சொன்னார். அவங்க சொன்னது அந்த ஜனங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருந்தது. அவங்க உடனே ஆலயம் கட்டினாங்க, கட்டி முடித்தாங்க. இன்றைக்கி நமக்கு என்ன இதுலேருந்து பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் கிடையாது. ஆனால் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நமக்கு இருக்குது. அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும். அதுதான் இன்றைக்கி நமக்கு ஒரு உந்துதலாக இருக்கணும். நம்ம சத்தியங்களையும் தரிசனங்களையும் இது அன்றைக்கி சகரியாவுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நமக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்காக தான் இது எழுதியிருக்காரு. இதை குறித்து தேவனே சொல்கிறார் பாருங்கள். தீர்க்கதரிசிகள் எப்போவுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உரைத்த தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். அது ஏன்னா அது நான் சொன்னது நான் நிறைவேற்றிய தீருவன் தேவனே சொல்கிறார். படிக்கலாம் பாருங்கள். சகரியா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சகரியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் பிதாக்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ? இராமற் போனாலும் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரருக்கு நான் கட்டளையிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் உங்கள் பிதாக்களிடத்தில் பலிக்கவில்லையோ? எங்கள் வழிகள் படியையும் எங்கள் கிரிகளின் படியையும் சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ என்று சொல் என்றார். பாருங்க, உங்க பிதாக்கள் சொன்ன வார்த்தைகளின்படி நான் செய்தனா இல்லையான்னு உங்க பிதாக்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட என் வார்த்தைகளும் என் தீர்மானங்களும் நான் செய்ய போகிற திட்டத்தையும் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்க, அவங்க மறைச்சிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றினன்றதை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. இது தேவனே சொல்கிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தரிசனங்கள்லாம் நமக்காக கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இதனுடைய பொருள் தேவன் கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பார் அப்படின்ற காரியத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம் எந்த அளவுக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை கேட்டு உடனே நம்ம தேவாலயம் கட்ட ஆரம்பிக்கிறோம், இல்லை கட்டிகிட்ருக்கோமா, இல்லை கட்ட ஆரம்பிக்கிறோமா, இல்லை நம்ம சும்மா இருக்கிறோமான்றதை நம்மை நாமே நிதானிச்சுக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நாம் பாடத்துக்குள்ளே போயிடலாம். நாம் பார்க்க போகிற பாடம் பார்த்திங்கன்னா மிருது செடிகளுக்குள் நின்ற புருஷன். அதாவது முதல் தரிசனம், சகரியாவுக்கு கொடுத்த முதல் தரிசனம். இது எங்கே இருக்குன்னா சகரியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரை இருக்குது. 4 வசனங்கள் தான். இது என்ன தரிசனம்னா, சகரியா அன்று ராத்திரி ஒரு தரிசனம் பார்க்குறாரு. அந்த தரிசனத்தில் சிகப்பு குதிரையின் மேலே ஒரு புருஷன் ஏறி இருக்கார். அவர் எங்கே இருக்கார்னா மிருது செடிகள் மத்தியில் இருக்கிறார். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்காக இருக்குது. சகரியா பார்த்துட்டே இருக்காரு. அந்த புருஷன் சிகப்பு குதிரையின் மேலே ஏறி இருக்கார் இல்லையா, அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை, வெள்ளை குதிரை இருக்குது. உடனே சகரியா பார்த்துட்டு கேட்குறார், இது என்ன ஆண்டவரே எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும்போது, மிருது செடிகள் மத்தியில் இருக்கிற அந்த சிகப்பு குதிரையின் மேல் இருக்கிற புருஷன் சொல்கிறாரு, இவைகள் பூமி எங்களும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தை அவர் சொன்ன உடனே அந்த குதிரைகள் போய் பூமி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி எங்கும் நாங்கள் சுற்றி பார்த்தோம், பூமி அமைதலும் அமெரிக்கையுமாக இருக்குது அப்படின்னு அவங்க அந்த குதிரைகள் வந்து சொல்லுது. இதுதான் அந்த தரிசனம். இப்போ நாம் இதை கூடிய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். பொருள் என்ன, நமக்கு என்ன பாடம் அப்படின்றத தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ அதை இன்னொரு முறை படிச்சிடலாம் பாருங்கள். சகரியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. பாருங்க, அந்த புருஷன் சிகப்பு குதிரை மேல் ஏறி இருக்காரு. அந்த இடம் பள்ளத்தாக்கா இருக்கு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா மிருது செடிகள் இருக்கு. அவருக்கு பின்னாடி சிகப்பு மங்கின நிறமுள்ள குதிரை, வெண்மையுமான குதிரை இருக்கு. அப்படியே படிங்க. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். பாருங்க, அவங்க தேவாலயம் கட்டுறதுக்கும் இந்த தரிசனத்துக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் இது சகரியாவுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதனுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்து தான் இருக்குது. இது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
இப்போ நம்ம இதை தொடர்ந்து அந்த புருஷன் யார், குதிரை என்ன, மிருது செடி எது, பள்ளத்தாக்கு எது அப்படின்ற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அன்று ராத்திரி சகரியா வந்து தரிசனம் பார்க்குறாரு. சிகப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த புருஷன் யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதை அடையாளப்படுத்துது. இதோ நடுராத்திரியிலே மணவாளன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த புருஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. குதிரை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குதிரை பார்த்தீங்கன்னா உபதேசங்கள் சத்தியங்களை தான் அடையாளப்படுத்தும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச காரியங்கள் தான். குதிரை, கழுதை, ஒட்டகம் இதெல்லாமே வந்து சத்தியத்தை அடையாளப்படுத்தும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை தான் அது அடையாளப்படுத்துது. ஆனால் அந்த புருஷன் பார்த்தீங்கன்னா சிகப்பு குதிரையின் மேலே ஏறி இருக்கார். அப்போ இந்த சிகப்பு நிறம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு வந்து பாவத்தை அடையாளப்படுத்தும். ரெண்டாவது பலியையும் அது அடையாளப்படுத்தும். ஏசாயா 1:18 நாம் படிக்கிறோம் இல்லையா? உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல மாறும், இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உறைந்த வெண் பஞ்சை போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சிகப்பு குதிரை பாவத்தையும் அடையாளப்படுத்தும், அதே சமயம் பலியையும் அது அடையாளப்படுத்தும் இல்லைங்களா? இந்த இடத்துல சிகப்பு குதிரையின் மேலே ஒரு புருஷன் ஏறி இருக்காருன்னா இந்த இடத்துல அந்த நிறம் எதை அடையாளப்படுத்தும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியை அதை அடையாளப்படுத்தும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலிக்கான சத்தியங்கள் இது வந்து சிகப்பு குதிரை ஈடுபலிக்கான சத்தியங்கள் அடையாளப்படுத்தும், புருஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்தும். அப்போ நம்ம டோட்டலாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இயேசு கிறிஸ்துவும் சத்தியமும் சேர்ந்தது தான் அந்த அடையாளத்தை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புருஷன் மிருது செடிகளுக்கு மத்தியில் என்ன பண்ணுறாரு, நின்றுட்டுருக்கார். அப்போ மிருது செடி எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் கூட நீதிமான் எப்படி இருப்பார்னா அவர் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார். அப்போது சபையும் நீதிமானையும் மரங்களுக்கு ஒப்பிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிருது செடி பார்த்தீங்கன்னாக்கா இது செடின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு செடி இல்லை, ஓரளவுக்கு வளரக்கூடிய மரம் தான். அதுவும் மிக பிரம்மாண்டமாக மரமாக வளராது, அதே சமயம் கொடி படர்ந்த செடியாக மாத்திரம் இருக்காது, சில கிளைகளும் விடும். இது நம்ம எங்கே படிக்கலாம்னா நெகேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம் பாருங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவக் கிளைகளையும் காட்டு ஒலிவக் கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் வேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மிருது செடியின் கிளைகளையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜாக வளரக்கூடிய மரம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த செடியினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா இது நறுமணம் வீசக்கூடிய ஒரு மரமாக இருக்குது, சரிங்களா? அப்போ இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 ஆண்டு அரசாட்சியில் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய உலக ஜனங்களுக்கு இது வந்து அடையாளப்படுத்துது. படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். பாருங்க, முச்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அப்போ பார்த்தீங்கன்னா முச்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும்னா இன்றைக்கி மனிதர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா மாம்சத்தின் கிரியைகள், பொறாமை, வஞ்சகம், விரோதம், இப்படி சகலவிதமான அசுத்தங்களால் நிறைஞ்சிருக்கு. அதுவே 1000 ஆண்டு அரசாட்சியில் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுடைய மனநிலைமை எப்படின்னா இப்படி இருக்கிற மனநிலைமை அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமாதானமான ஒரு மனநிலைமை,
ஒரு நற்குணலட்சணங்கள் கொண்ட ஒரு மனிதர்கள் அவங்களோட சுபாவங்கள் மாறும் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். அதான் சொல்கிறார், முச்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைப்பிக்கும், காஞ்சொரிகளுக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். இது எங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில். அப்போ அங்கே வரக்கூடிய ஜனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருப்பாங்க. அதை தான் இந்த தரிசனத்தில் சொல்லப்படுது. மிருது செடிகளுக்கு மத்தியில் நின்ற புருஷன். 1000 ஆண்டு அரசாட்சியில் இந்த உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுடைய மனநிலைமை ஒரு சாதுவான ஒரு மனநிலைமை மாறிடும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அநேக இடங்களை நாம் படிச்சிருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிங்கம் வைக்கோலை தின்னும், ஒரு சிறு பையன் அதை நடத்துவானதெல்லாம் படிச்சிருக்கோம். லிட்டரலாக சிங்கம் வைக்கோலை தின்ன போது, ஏன்னா இது ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் சாப்பிட்ருந்த ஒரு விஷயந்தான். அதே சமயம் சிங்கம் மாதிரி இருக்கிற ஒரு மனநிலைமை அங்கே சாஃப்டாக மாறிட போகுதுன்றதை அடையாளப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இங்கே நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், மிருது செடி உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களை அடையாளப்படுத்துது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு ஜனங்களாக இருப்பாங்க. அடுத்து அவங்க பரிபூர்ண ஒரு நிலைமைக்குள்ளவும் வரப்போகிறாங்க. ஏன்னா அங்கே பார்த்திங்கனாக்கா சத்தியத்தை அவங்க அறிந்து கொள்ள போகிறாங்க. ஏன்னா அந்த மிருது செடி எங்கே இருக்குன்னா பள்ளத்தாக்கில் இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு எதை அடையாளப்படுத்துதுன்னா, சுற்றி மலைகளால் சூழப்பட்டிருக்கு. இந்த மலைகள் ராஜ்யங்கள் அடையாளப்படுது. ஸோ நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இது 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலாம் படிச்சிருக்கோம். கடைசி நாளிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலைகள்லாம் ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும். அதன் மத்தியில் இருக்கிற பள்ளத்தாக்கு. அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் எங்கே காணப்படும்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் காணப்படும். அங்கே ஒரு மனிதர்கள் எந்த வித ஒரு தடங்களும் அங்கே இருக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள் பாவத்தில் விழக்கூடிய சூழல், இப்படி அநேக காரியங்கள் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக காணப்படுது. ஏன்னா லிட்ரலாகவே இருக்கிற தேவாலயம் கட்டுறதுக்கு கூட பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த எதிரிகள் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்க. தேவாலயம் கட்டக்கூடாதபடிக்கு அன்றைக்கி இருந்த எதிரிகள் அவங்கள முற்றுகை சண்டை போடுறதும், கட்டக்கூடாதுன்னு சொல்கிறதும், ராஜாவுக்கு நிருபங்களை எழுதி இவங்க கட்டக்கூடாது அப்படின்னு அநேக தடங்களை ஏற்படுத்தி தேவாலயம் கட்டாத மாதிரி பண்ணாங்க. இன்றைக்கி தேவனுடைய ஆலயமாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தான் ஆலயம் இல்லையா? இப்போ நாமளும் இன்றைக்கி தேவனுடைய ஆலயமாக மாறுறதுக்கு அநேக தடங்கள் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா முதல் தடையை எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்முடைய மாம்சம். நாம் தேவனுடைய ஆலயமாக மாறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது நம்முடைய மாம்சம் தான். இந்த மாம்சம் நம்மளை ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கவே விடாது. ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாக செயல்படும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், தேவனுடைய சத்தியங்களை கேட்டு இந்த மாம்சத்தை வெறுக்க அநேக முயற்சிகளை எடுத்து நாம் என்ன பண்ணுறோம், ஜெயிச்சு கஷ்டப்பட்டு உள்ளே வரோம். இந்த மாம்ச தடையை ஜெயித்து வரும்போது ரெண்டாவது இந்த உலகம் அதுக்கு தடையாக இருக்குது. உலக சூழல்கள், சொந்த பந்தங்கள், சமுதாயம், பொருளாதாரம், வாழக்கூடிய சூழ்நிலைகள், இப்படி அநேக காரியங்கள் தடையாக இருக்குது. ஏது நம்ம ஆவிக்குரிய சபையாக மாறுகிறது. ஃபஸ்ட்டு நம்முடைய மாம்சம் தடையாக இருக்குது. ரெண்டாவது உலகமும் உலக காரியங்களும் உலக ஜனங்களும் நம்முடைய வீட்டார் எல்லாருமே தடையாக இருக்கிறாங்க. அதையும் மீறி நாம் சபையாக வரணும்னா சாத்தான் மிகப்பெரிய தடையாக இருக்கான். எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் என்ன பண்ணுறான், சுற்றி திரியான். நாம் சத்தியத்தின் அடிப்படையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற பலத்தினால, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமாக கொடுக்குற பரிசுத்த ஆவினால நாம் சாத்தானையும் ஓரளவுக்கு ஓவர்டேக் பண்ணி ஜெயிச்சு அப்படியும் நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக சபைக்குள்ளே வந்தோம்னா, சபையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆலயமாக மாறக்கூடாத அளவுக்கு அநேக தடைகள் இருக்கும். சத்தியத்தை விட்டு போயிடலாம்பான்ற நிலைமைக்கு கூட நம்ம சகோதரர்கள் மூலமாகவே நமக்கு பிரச்சனை வரும். அதுக்கு காரணம் சகோதரர்கள் கிடையாது, நாம் புரிஞ்சுக்கிற விஷயந்தான். சகோதரர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில காரியங்கள் எழும்பும்போது நம்ம சகோதரர்களே தடை மாதிரி தெரியும். அப்போ இத்தனை தடையும் மீறி தான் நாம் ஆலயமாக மாறப்போகிறோம், ஆலயத்தை கட்ட போகிறோம். இது சபைக்கு இன்றைக்கி தேவனுடைய ஆலயமாக மாறுறதுக்கு சபைக்கு இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குது.
இதுவே 1000 ஆண்டு அரசாட்சியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்து வாழக்கூடிய உலக ஜனங்களுக்கு இந்த எந்த தடையும் அங்களுக்கு இருக்காது. அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கும், தேவன் விரும்புகிறபடி வாழ்றதுக்கும், பூரண மனிதர்களாக, பூரண புருஷர்களாக மாறுறதுக்கும் எந்த தடையும் அவங்களுக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில் இருக்காது. அதை தான் சொல்லப்படுது. பள்ளத்தாக்கின் மத்தியில் இருக்கிற மிருதுச்செடி அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் அவங்களுக்கு எந்த தடங்களும் இருக்காது. இன்றைக்கி உலக ஜனங்கள் சொல்லலாம் இவ்வளோ தடைகள் இருக்குன்னு, ஆனால் அங்கே எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த தடையும் இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா சாத்தான் 1000 வருஷம் கட்டப்படுறான். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் படிச்சிருக்கோம். இந்த 1000 வருஷம் முடியும் அளவும் அவன் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. அப்போ முதல் பர்பஸே சாத்தானை கட்டுறதுக்கு என்ன காரணம்னா, அவன் 1000 வருஷம் ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அவனை கட்டி வைக்கிறார். கட்டி முத்திரை போட்டு பாதாளத்தில் தள்ளி அடைக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் பாதாளத்துக்கு போனால் அவனுடைய நிலைமை என்னன்னா, அங்கே செய்கை, வித்தை, ஞானம், அறிவு எதுவும் கிடையாது. பிரசங்கி 9:5 படிச்சிருப்போம், 9:10. அப்போ பாதாளத்துக்கு போகிறவங்களுடைய சூழல் ஒரு இன்ஆக்டிவேட் கண்டிஷனில் தான் இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு இதையும் செயல்படுத்தவோ சிந்திக்கவோ முடியாது. ஒரு நித்திரை, ஒரு மயக்கம், இல்லை மரண நிலைமையில் தான் இருப்பாங்க. அதே நிலைமைக்குள்ளே தான் சாத்தான் போக போகிறான். அவன் 1000 வருஷம் ஜனங்களை மோசம் போக்க முடியாது, எந்த கிரியையும் செய்ய முடியாது. இன்றைக்கி உலகத்தில் சிங்கம் போல கர்ஜித்து சுற்றிட்டு இருக்கான். 1000 ஆண்டு அரசாட்சியில் அவனால் எந்த தடங்களும் இருக்காது. அப்போ உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் மோசம் போகிறதுக்கான தடை அங்கே இருக்காது. ரெண்டாவது, சுற்றி இருக்கிற ஜனங்களும் பார்த்திங்கனாக்கா அங்கே விக்கிரக வணக்கங்கள், அநேக மதங்கள், இப்படி அநேக காரியங்கள் இருக்கு இல்லையா. அங்கே பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள் இந்த பூமியிலே கட்டோடு ஒழிந்து போகும். அங்கே வேற்று மதமோ விக்கிரகங்களோ எந்த ஒரு இதுவும் இருக்காது. அங்கே முற்பிதாக்கள் இருப்பாங்க. சத்தியம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்க போகுது. அதனால் அவங்க வழி விலகி பாவம் செய்யக்கூடிய சூழலும் அங்கே இருக்காது. எந்த சூழ்நிலையும் அங்கே ஜனங்களுக்கு இருக்காது, உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு. மூன்றாவது, அங்கே வியாதி இருக்காது. ஏன்னா அங்கே நான் வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதிலேயே செயல்படுத்திருக்கோம். அங்கே வியாதி இருக்காது. அங்கே துர்மரணங்கள் இருக்காது. இன்றைக்கி அல்பாயஸில் போகிறவங்க, ஆக்சிடெண்ட்டில் சாகிறவங்கலாம் இதெல்லாம் 1000 ஆண்டு அரசாட்சியில் இருக்காது. ஆதாம் மூலிமா வந்த மரணமும் 1000 ஆண்டு அரசாட்சியில் தொடராது. ஏன்னா இந்த 2ஆம் உலகத்திலே அந்த மரணமும் அந்த பாவ சாபமும் முடிஞ்சு போகுது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் மூலிமா வந்த பாவத்தின் நிமித்தம் எல்லோரும் மறிக்க வேண்டும். ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவம் வந்துச்சு, அதன் மூலிமா மரணம் வந்துச்சு. இப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் உயிர்த்தெழ போகிற எல்லாருமே, ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியினால தான் எழுந்திருக்க போகிறாங்க. அதனால் ஆதாமுடைய பாவமும் சாபமும் மரணமும் அங்கே தொடராது. அப்போ துர்மரணங்களும் அங்கே இருக்காது இல்லைங்களா. அப்போ இப்படி எந்த தவறி விழுகிறதுக்கான எந்த சூழலும் 1000 ஆண்டு அரசாட்சியில் இருக்காது. அங்கே 1000 வருஷம் மரணமே இருக்காது. சொல்ல போனாக்கா 1000 வருஷம் முடிஞ்சு சாத்தான் சில காலம், 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அப்புறம் சாத்தான் சில காலம் விடுதலையாக்கப்பட்டு அதன் பிறகு தான் மோசம் போகிறவங்கள 2ஆம் மரணத்துக்குள்ளே நிரந்தரமாக தேவன் அழிக்க போகிறார். அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் ஜனங்க ஈஸியாக சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறாங்க. அதுதான் நம்ம எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் கூட படிச்சிருப்போம். அந்த 1000 முழம் அளப்பாங்க, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, நீச்சல் அளவு, தண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை குறித்து ஏசாயாவில் கூட சொல்கிறார், சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நினைஞ்சிருப்பாங்க. அப்போது உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல், சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல், இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. அங்கே பாவம் யாருன்னா செஞ்சால் கூட இரும்பு கோளால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யறதுனால உடனே அவங்க தண்டிக்கப்படுவாங்க. உடனே அவங்க நல்வழிப்படுத்துறதுக்கான அநேக காரியங்கள் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த தரிசனத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த சிகப்பு குதிரையின் மேலே ஏறி இருக்கிற புருஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த மிருது செடி பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்குன்றது 1000 ஆண்டு அரசாட்சி. அதில் பார்த்திங்கன்னா மிருது செடிகள் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய மனுக்குலம் ஒரு பாதுகாப்பான சூழலில் இருப்பாங்க அப்படின்ற காரியங்களை நாம் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அவருக்கு பின்னாடி ஒரு 3 குதிரைகள் இருக்குது. அந்த 3 குதிரைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ குதிரை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது அது சத்தியத்தை அடையாளப்படுத்தும். ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கிற 3 குதிரைகள், ஒன்று பார்த்திங்கன்னா சிகப்பு, 2வது மங்கின நிறம், 3வது வெள்ளை குதிரை.
இந்த குதிரைகள் யாருன்னு கேட்கும்போது அந்த குதிரை சிகப்பு குதிரையின் மேல் உட்காந்த தூதன் சொல்றாரு, இவர்கள் பூமி எங்கிலும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க போய் பூமி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, பூமி எங்கும் அமைதலும் அமெரிக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எங்கே தான் நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கக்கூடிய காரியங்கள் தான். ஏன்னா பூமி இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அமைதியாக அமெரிக்கா இருந்திருக்கா? ஆதாம் பாவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டம் அப்படி இருந்திருக்கே தவிர, ஆதாம் பாவத்தில் விழுந்த பிறகு பூமி சபிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இன்னைக்கு வரையும் பூமி அமைதலாகவே கிடையாது. படிக்கலாம் பாருங்க, 12ஆம் வசனம் படிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீ கோபம் கொண்டிருக்கிற 11ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்குமா இருக்கிறது என்றார்கள். பாருங்க, பூமி எங்கும் அவங்க சுற்றி பார்த்தாங்க. அப்போ பூமி எப்படி இருக்குன்னா அமைதலும் அமெரிக்கையுமாக இருக்குது. அப்போ பாருங்க, அங்கே ஒரு சமாதானமான ஒரு பூமியாகவும் இருக்குது, ஜனங்கள் சமாதானமாக இருக்காங்க. அதே சமயம் அமெரிக்கையுமாக இருக்கிறாங்க, மிக சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த மனுக்குளமும் 1000 ஆண்டு அரசாட்சியில் இருக்கக்கூடிய அந்த சூழல் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மூணு குதிரைகள் அவங்க போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்கல்ல. அப்போ 3 குதிரைகள் யார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அந்த 3 குதிரைகள் யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம், தேவன் கொடுக்கக்கூடிய சத்தியமும் எடுத்துக்கலாம். அதை முற்பிதாக்கள் மூலமாக தான் தேவன் என்ன பண்ண போகிறாரு, கொடுக்க போகிறாரு. அங்கே 3 குதிரைகள் முற்பிதாக்கள்னு நம்ம எடுத்துக்கலாம், சத்தியம்னு நம்ம எடுத்துக்கலாம். தேவன் முற்பிதாக்கள் மூலமாக சத்தியம் அங்கே கொடுக்க போகிறாரு. ஜனங்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் தேவன் அறிகிற அறிவும் அடையிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சண்டை, மரணம், வியாதி, எந்த ஒரு அவதூறான சூழலும் இல்லாமல் சமாதானமாக ஜனங்க நிம்மதியாக வாழக்கூடிய அந்த சூழல் அங்கே இருக்குது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா 3 குதிரைகளில் 3 கலர்ஸ் இருக்குது. சிகப்பு, மங்கின நிறம், வெள்ளை. இதை எதை அடையாளப்படுத்துதுன்னா, இதை குறித்து நம்ம ரிலேட்டடாக நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிச்சிருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குதிரைகள் வரும். 4 முதிரை உடைக்கும் போது முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முதிரை உடைக்கும் போது அங்கேருந்து ஒரு வெள்ளை குதிரை புறப்படும். அந்த வெள்ளை குதிரை மேல் ஏறிந்தவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லை பிடிச்சிருப்பார். அவர் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டிருப்பார். இது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கு. அப்போ இங்கே வெள்ளை குதிரை எதை அடையாளப்படுத்துதுன்னா, பரிசுத்தத்தை, பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் அடையாளப்படுத்துது. அப்போ இந்த வெள்ளை குதிரை கண்டேன். அந்த வெள்ளை குதிரை பார்த்தீங்கன்னா 1ஆம் சபை காலப்பகுதியில் சத்தியம் பார்த்தீங்கன்னா பியூராக இருந்துச்சு, பரிசுத்தமாக இருந்துச்சு. அதன் மேல் ஏறி இருக்கிறவன் ஒரு வில்லை பிடிச்சிருந்தான். அந்த வில்லு பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டம் அல்லது சத்தியம். வில்லை பிடித்திருந்தார். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்து 2ஆம் முதிரை உடைக்கும் போது சிகப்பு குதிரை, அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டதுன்னு நான் படிக்கிறேன். அப்போ 1ஆம் கால சபையில் சத்தியம் பியூராக இருந்துச்சு, பரிசுத்தமாக இருந்துச்சு. அதுவே 2ஆம் சபை காலப்பகுதிக்குள்ளே வரும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் சத்தியத்தில் கலப்படம் கலக்கலை, சத்தியத்துக்கு பதிலாக அங்கே அசத்தியம் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அதை தான் நம்ம படிக்கிறோம். நிக்கோலாய் மதத்தினுடைய கொள்கைகள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அங்கே சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:9 கூட சாத்தானுடைய கூடாரமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லப்பட்டது. அதே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சாத்தானுடைய சிங்காசனம். அப்போ பார்த்தீங்கன்னா கள்ள உபதேசங்கள் உள்ளே வந்து அது சிங்காசனம் போட்டு உட்காந்து ஆளுகை செய்த காரியங்கள்லாம் கொடுத்து நம்ம படிச்சிருக்கோம். அது போப்பு மார்க்கம், அது துர் உபதேசங்கள் அப்படின்னு. அப்போ இங்கே சத்தியம் கீழ் நிலைமை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது சத்தியம்னா சத்தியம் கீழே போல, சத்தியத்துக்கு மாறாக தவறான உபதேசங்கள், கொள்கைகள் உள்ளே வந்ததுனால அது பலம் கொண்டு சத்தியம் மறைந்து போகக்கூடிய ஒரு சூழல்.
அந்த இடத்துல வந்திருக்கு. இதுதான் குதிரை, 4 குதிரைகளில் ஒரு அடையாளப்படுத்தி சொல்கிறார். அப்போ முதல் குதிரை வெள்ளை, முதலாம் சபையில் சத்தியம் பரிசுத்தமாக இருந்தது. அதுவே 2ஆம் சபை காலப்பகுதிக்கு போகும்போது சிகப்பாக மாறுது. அதுவே 3ஆம் காலப்பகுதிக்கு போகும்போது 3ஆம் முத்திரை உடைத்த போது அது கருப்பாக மாறுது. கருப்பு பார்த்திங்கன்னா ஒளியை உள்ளே அப்சர்வ் பண்ணக்கூடிய திறமை கொண்டது. அப்போது சத்தியங்களை உள்வாங்கக்கூடியனா சத்தியத்தை மறைச்சி அசத்தியம் பிரம்மாண்டமாக என்னாச்சு, பெருக ஆரம்பிச்சிச்சு. 4ஆம் முத்திரை உடைத்த போது மங்கின நிறமுள்ள குதிரை கண்டேன். அது மங்கி போச்சு. அதாவது அழிந்து போகிற ஒரு சூழலுக்குள்ளே போயிடுச்சு. முற்றிலும் சத்தியம் மறைந்து அசத்தியம், பொய்யான சத்தியங்கள், கள்ள உபதேசங்கள், தப்பறைகள் பிரம்மாண்டமாக எழும்பிச்சு. அது சத்தியம் முற்றிலுமாக மறைந்து போகக்கூடிய ஒரு காரியங்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே 4 முத்திரைகள் உடைக்கும் போது 4 குதிரைகள், அதில் சிகப்பு, வெள்ளை, சிகப்பு, கருப்பு, மங்கின நிறமுள்ள குதிரை. அப்போ இது சத்தியம் கீழ் நோக்கி செல்லக்கூடிய ஒரு காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதுவே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முதல் தரிசனத்தில் சொல்லும்போது இந்த 3 குதிரைகளுடைய வரிசைகளை நம்ம பார்த்தோம்னா சிகப்பு, 2வது மங்கின நிறம், 3வது வெண்மையமான குதிரை. அப்போ இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் இதே மனநிலைமையோடு தான் இருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக அறியாமைக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு சத்தியம் அவ்வளோவா தெரியாது. இதே மனநிலைமையில் வரதுனால, அவங்க அறியாமையில் இருக்கிறதுனால அங்கே சத்தியம் இல்லாத ஒரு சூழல், குழப்பமான ஒரு சூழல், அதுதான் அடையாளப்படுத்துது. அப்போ உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் அவங்களுடைய மனநிலைமை சிகப்பு, அதாவது சத்தியம் தெரியாத ஜனங்களாக இருக்கிறாங்க. அதன் பிறகு மங்கின நிறம், அதாவது அந்த அறியாமை அழியக்கூடிய காரியமாக இருக்குது. அங்கே என்ன பண்ண போகிறாங்க, அறியாமையை விட்டுட்டு சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அதுதான் நம்ம நிழலில் பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய அந்த 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு குறித்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போது 7 வருஷம் செழிப்பு பார்த்திங்கன்னா இந்த 7 சபை காலப்பகுதி சுவிசேஷம். இதில் நிறைய சத்தியங்கள் தேவன் சபைக்கு கொடுக்குறாரு. அதுவே 1000 ஆண்டு அரசாட்சியில் அந்த 7 வருஷம் பஞ்ச காலப்பகுதி. அப்போ பார்த்திங்கன்னா சத்தியம் யோசேப்புக்கிட்ட இருக்கும், களஞ்சியத்தில் இருக்கும். அவர் எடுத்து வேலைக்கார் மூலமாக தான் அந்த ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அதே போல் 1000 ஆண்டு அரசாட்சியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, சத்தியத்தை திரள் கூட்டம் முற்பிதாக்கள் மூலமாக அந்த உலக ஜனங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி இருந்த எகிப்தில் இருந்த ஜனங்க தங்களுடைய சொத்துக்கள், ஆடு மாடுகள், நிலங்கள், வீடுகள் எல்லாத்தையும் விற்று அதை கொடுத்து தான் உணவை வாங்கினாங்க. அதே போல் 1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்கள் அறியாமையை கொடுத்து சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அப்போது முதல்ல அவங்க உயிர்த்தெழுந்து வந்தவுடனே அவங்களுடைய மனநிலைமை சிகப்பாக இருக்குது. அடுத்து அந்த அறியாமை மறைந்து போகக்கூடிய ஒரு சூழல், மங்கினம் மங்குது. அதன் பிறகு வெண்மையாக மாறிவிட்டது. அப்போது பூமி ஃபுல்லாக சத்தியத்தை அறிகிற அறிவை என்ன பண்ணுறாங்க, அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இதை குறித்து ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் படிச்சிருப்போம். படிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாருங்க, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும். அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் சத்தியம் மேல் நோக்கி செல்லக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சிகப்பு, மங்கின நிறம், வெண்மை. அப்போ சத்தியம் முழுமையாக மேல் நோக்கி சென்று உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அறியாமை விட்டு சத்தியத்தை அறிகிற அறிவையும் தேவனை அறிகிற அறிவையும் அவங்க கண்டறிய போகிறாங்க. அதான் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட நாம் படிச்சிருக்கோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் 1000 ஆண்டு அரசாட்சியில் கம்ப்ளீட்டாக நிறைவேறப்போகுது அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ இதுதான் அந்த தரிசனத்துக்கான பொருள். இப்போ நம்ம அந்த தரிசனத்தை நம்ம ஓரலாக பார்க்கலாம். சிகப்பு குதிரையின் மேலே இருந்த புருஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்கே இருக்காருன்னா பள்ளத்தாக்கின் மத்தியில், மிருதுச்செடிகள் மத்தியில் இருக்கார். இது 1000 ஆண்டு அரசாட்சியில் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. இந்த 3 குதிரைகள் சிகப்பு, மங்கின நிறம், வெள்ளை பார்த்திங்கன்னா சத்தியம் கிராஜுவலாக வளரக்கூடிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பூமி ஃபுல்லாக இருக்கிற ஜனங்களுக்கு சென்றடையதுனால அங்கே பூமி அமைதியிலும் அமெரிக்கமாக இருக்குது. இதுதான் அந்த தரிசனத்துடைய பொருள். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் சகரியா அந்த தூதனே கேட்பார். யார்?
கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக தேவனை கேட்கிறார் பாருங்க 12ஆம் வசனத்தில். சகரியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷ காலமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொன்னதான் அந்த தூதன் சொல்றாரு பாருங்க 14ஆம் வசனத்தில். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராகியம் கொண்டிருக்கிறேன். அப்போ தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்காக மகா வைராகியம் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு இருந்த ஆலயம் நிச்சயம் கட்டப்படும் சொன்னார். இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய ஆலயமும் நிச்சயம் கட்டப்படும். நாம் இல்லைன்னா கூட ஆலயம் கட்டி முடிக்கப்படும். இங்கே இன்னொரு விஷயத்தை குறித்து கூட நாம் சிந்திக்கலாம். இங்கே 70 வருஷமாய் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணத்தின் மேலும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இங்கே 70 வருஷம்ன்றது எதை அடையாளப்படுத்தினா, பாபிலோனில் இவங்க அடிமையாக இருந்த காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்படல. ஏன்னா பாபிலோனில் இவங்க அடிமையாக இருந்தது, தேசம் பாழாக்கப்பட்டது 49 வருஷம்தான். ஆனால் இந்த 70 வருஷம் சொல்லப்பட்டிருக்குன்னா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய 70 வருஷம், பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்குன்னு தேவன் கொடுத்த டைம் தான் 70 வருஷம். இது நாம் நல்லா புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 25ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் கவனித்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் அந்த 70 வருஷம் யாருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த 70 வருஷம் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் அந்த கர்த்தருடைய கோபமாகிய மது அவர் கொடுத்துருப்பார். இன்னும் இது பாபிலோனுக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏசாயா 23ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது 70 வருஷம் இல்லை, பாபிலோனுக்கு தான் இது 70 வருஷம். இவங்க சிறைப்பட்டு போனது 49 வருஷம் தான். இவங்களுக்கு 70 வருஷம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் கூட. எங்கேருந்து எடுத்துக்கலான்னா, பாபிலோன் ராஜாவுடைய முதல் அட்டாக்ல இருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கிருந்தே ஜனங்களை தேவன் என்ன பண்ணுறார், கவிழ்ப்பேன்னு பிரஜாதிகிட்ட ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அங்கிருந்தே இவங்க உபத்திரவத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது 608 BC 608லேருந்து 538 வரையும் இருக்கிற 70 வருஷமும் எடுத்துக்கலாம். இல்லை 610லேருந்து 540 வரையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். 70 வருஷன்றது, இந்த 70 வருஷம் பாபிலோன் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது தான். ஆனால் இஸ்ரேல் ஜனங்க தேசம் அழிக்கப்பட்டு, தேவாலயம் அழிக்கப்பட்டு 49 வருஷம் தான் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தாங்க. அந்த 70 வருஷம் நீங்கள் கோபமாக இருந்தீங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு, நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராகியம் கொண்டு இருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரித்தபடியினால் சுயமாய் வாழுகிற புரஜாதிகர் பேரில் கடும் கோபம் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்க மேலே கொஞ்சம் கோபம் கொண்டு அவங்கள புரஜாதிகளை ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் புரஜாதியார் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக செஞ்சுட்டாங்க. அதனால தேவன் புரஜாதியர் பேரில் இப்போ என்ன பண்ணுறாரு, கோபம் கொள்கிறாரு. ஆனாலும் எருசலேமை குறித்து தேவன் மகா வைராகியமாக இருக்கிறார். அந்த தேவாலயம் நிச்சயம் அப்போ கட்டப்படுன்றதே சொல்லிட்டார். இன்னும் அதுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு தேவாலயம் கட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து AD 70-73 வரைக்கும் தேவன் டைம் கொடுத்தார் இல்லையா. அதை தான் சொல்கிறார் பாருங்கள் 16ஆம் வசனத்தில் நான் படிக்கும்போது, ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். ஏன்னா சகரியா தீர்க்கதரிசி போய் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது சொல்கிறாரு, நிச்சயமாக அந்த ஆலயம் கட்டப்படும். செருபாபேலே அதை கட்டி முடிப்பான்னு சொல்கிறார். பொருளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் கட்டி முடிப்பார்னாரு, கட்டி முடிக்க போகிறார். சொல்கிற பாருங்க, என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்ற பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். அதாவது உங்களுக்கு ஃபேவர் தேவன் இன்னும் பண்ண போகிறார், இன்னும் இரக்கம் பண்ண போகிறாரு, இன்னும் தேவாலயம் கட்ட போகிறாரு அப்படின்ற காரியத்தை சகரியா மூலியமாக சொல்கிறார். அதே போல் தேவன் திரும்பவும் அவங்களுக்கு என்ன பண்ணார், ஃபேவர் பண்ணார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து AD 70-73 வரையும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அதான் சொல்கிறார் அப்போ இருந்த ஜனங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் அதை தான் சொல்கிறாரு, இந்த 7 சபை காலப்பகுதி ஃபுல்லாக நமக்கு ஃபேவர் பண்ணுறாரு. நாம் சபையாக கட்டப்படணும், நாம் தான் இந்த ஆலயத்தை கட்டணும், நாம் தான் ஆலயமாகவும் கட்டப்படணும்.
அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர்களுக்கு நாம் எந்த விதத்திலும் தடைகளாவோ இடர்களாவோ இருக்கக்கூடாது. அவங்க சத்தியத்தில் அறிகிற அறிவை அடையத்துக்காகவும் தேவனுடைய ஆலயமாக மாறுறதுக்காகவும் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ காரியங்களும் நாம் செய்யணும். நம்மளுடைய டைம், நம்முடைய பணம், நம்முடைய எல்லா கேரக்டர்ஸ் எல்லாவற்றையும் அவங்க ஆவிக்குரிய விதத்தில் வளர்கிறதுக்காக தான் நாம் அதை பயன்படுத்தணும். அதே சமயம் நாமும் தேவனுடைய ஆலயமாக தேவனுடைய குணலட்சணங்களில், ஆவிக்குரிய கனிகளில், தேவனுக்கு பிரியமான காரியங்களில் நம்ம வளரணும். நாமளும் வளரணும், நம்ம சகோதரர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், வளர உதவியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தேவனுடைய ஆலயமாக என்ன பண்ணுவோம், முழுசாக கட்டி முடிக்கப்படுவோம் அப்படின்றத சொல்கிறார். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2043 7 சபை காலப்பகுதிக்குள்ளே இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். அதன் பிறகு தான் இந்த தரிசனம் நிறைவேறும். மிருது செடிகளுக்கு மத்தியில் நின்ற புருஷன், அந்த தரிசனத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? இது 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடியது. ஆனால் இங்கே சொல்லும்போது தேவன் ஆர்டரை ரிவர்ஸில் பண்ணியிருக்கார். முதல்ல 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லிட்டு, ரெண்டாவது அன்னைக்கு கட்டக்கூடிய தேவாலயத்தையும் ஆவிக்குரிய ஆலயத்தையும் குறித்து சொல்லிட்டு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சகரியா திரும்பவும் தன் கண்களை ஏறெடுக்கிறாரு. அப்போ ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த 4 சாம்ராஜ்யங்கள் 2520 வருஷமாக ஏழத்தனியாக தண்டிச்சார் இல்லையா? அந்த காலப்பகுதியில் புறஜாதியர்களுக்குள்ளே 4 சாம்ராஜ்யங்களை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகரியா தன் கண்களை திரும்பவும் ஏறெடுத்து பார்ப்பார். அப்போ 4 கொம்புகள் அவர் பார்க்குறாரு. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், இது எருசலேமையும் யூதாவையும் சிதறடித்த கொம்புகள் அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு திரும்பவும் பார்க்கும்போது 4 தொழிலாளர்கள் அவர் பார்க்குறாரு. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவங்க அந்த 4 கொம்புகள் தன்னை பெருமையாக பேசாதபடிக்கு, ரொம்ப இதுவாக எண்ணாதபடிக்கு, அவங்கள பயன்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யறதுக்காகவும் வந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இது அடுத்து அவர் பார்க்கக்கூடிய தரிசனம். படிக்கலாம் பாருங்கள், 18ஆம் வசனத்திலிருந்து படிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். இவர்கள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2520 வருஷமாக கிட்டத்தட்ட பிசி 606 பார்த்தீங்கன்னாக்கா 1914 வரையும், இப்போ 18 வரையும் கூட 2520 வருஷம். அதில் வந்தது தான் இந்த 4 கொம்புகள், 4 சாம்ராஜ்யங்கள். பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். இந்த 4 சாம்ராஜ்யங்களும் பார்த்திங்கன்னா யூதாவை இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்தாங்க. அவங்க எழும்பாதபடிக்கு என்ன பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதே காரியங்கள் குறித்து நாம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் பார்த்துருப்போம். அந்த 4 விதமான படையெடுப்புகள், அது 4 விதமான படையெடுப்புகள் லிட்ரலாகவே அசிரிய சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும். அங்கே 4 விதமான அசிரியாவுடைய படையெடுப்புகள் மூலிமா 10 கோத்திரம் அழிஞ்சதும், கடைசியில் 2 கோத்திரத்தை தேவன் ரட்சித்ததையும் நாம் அதில் பார்த்துருவோம். அதே 4 படையெடுப்புகள் பொருளில் எதை அடையாளப்படுத்துதுன்னா, அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த 4 சாம்ராஜ்யங்களை தான் அடையாளப்படுத்தும். அதை குறித்து யோவேல் சொல்லும்போது, அவைகள் பட்சித்த வருஷங்களின் பலனை நான் நிச்சயம் தருவேன்னு சொல்லியிருப்பார். படிக்கலாம் பாருங்கள், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகுட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, அப்போ பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஃபேவர் அங்கே சொல்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா 4 விதமான படையெடுப்புகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அது அன்றைக்கி அசிரியா சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்தினாலையும் பொருளில் 4 சாம்ராஜ்யங்கள் அடையாளப்படுத்து. 2520 வருஷமாக ஏழத்தனியாக அவர் தண்டித்த போது
பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம். இது வந்து 5ஆம் உலக பேரரசு பார்த்துருப்போம், தானியேலுடைய பெரிய பொற்சிலை. அதில் இருந்த 4 ராஜ்யங்கள். அதே தான் இங்கேயும் சொல்கிற 4 கொம்புகள் எதை அடையாளப்படுத்துதுன்னா 4 ராஜ்யங்கள் அடையாளப்படுத்துது. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபிலோன் சாம்ராஜ்யத்திலிருந்து, ஏன்னா அதுக்கப்புறம் பாபிலோனுக்கு போனதுக்கப்புறமா அவங்க ஒரு தனி நாடாகவோ தனி ராஜ்யபாரமோ அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை இல்லையா. அதை தான் சொல்கிறார். 4 கொம்புகள் என்ன பண்ணுச்சு படிக்கலாம் பாருங்கள். அதில் 18ஆம் வசனம் படிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் என் கண்ணில் ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசிய தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவங்க வந்து அவங்கள சிதறடிச்ச 4 கொம்புகள், 4 சாம்ராஜ்யங்கள், 4 ராஜ்யங்கள் அடையாளம். அதன் பிறகு 4 தொழிலாளர்கள் பார்க்குறார் சகரியா. படிங்க. 20ஆம் வசனம். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்தது. பாருங்க, அந்த 4 கொம்புகள் யூதாவை சிதறடிச்சது அவைகளுக்கு பயமுறுத்துகிறதுக்கும், அந்த 4 கொம்புகளை பயமுறுத்துகிறதற்கும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விட தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். பாருங்க, அந்த 4 ராஜ்யங்களை பயமுறுத்துவதற்கும் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யறதற்கும், அந்த 4 ராஜ்யங்கள் தன்னை உயர்த்தாதபடிக்கு அதை விட தள்ளுறதற்கும் வந்தவங்க தான் இந்த 4 தொழிலாளர்கள். அப்போ இந்த தொழிலாளர்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய 4 தெய்வீக குணலட்சணங்களை அடையாளப்படுத்து. பாருங்க, தேவனுடைய 4 தெய்வீக குணலட்சணங்கள் வல்லமை, ஞானம், அன்பு, நீதி இல்லைங்களா. இந்த 4 குணலட்சணங்கள் மூலமாக அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய வல்லமை கொண்டு, அவருடைய அன்பு, நீதியை கொண்டு என்ன பண்ணுறாரு, 4 சாம்ராஜ்யங்களும் உயர்த்தாதபடிக்கு ஏற்ற சமயத்தில் அவர் அந்த 4 ராஜ்யங்கள், அதை ஒவ்வொரு ராஜ்யமாக விழத்தள்ளி அடுத்த ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணி, இப்படி அந்த 4 சாம்ராஜ்யத்தினுடைய நாட்கள்லையும் தேவன் தம்முடைய ஒரு ஆளுமையை இந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுறார். அதை தான் சொல்ல வர்றாரு. யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுறதுக்கு இவர்கள் வந்தார்கள் என்றார். அப்போது பூமியிலே தன்னை ரொம்ப உயர்த்தி கொள்ளாதபடிக்கு இந்த 4 தொழிலாளர்கள், தேவனுடைய 4 குணலட்சணங்கள் அவருடைய வல்லமையை கொண்டு என்ன பண்ணார், அவங்கள பெருசாக எழும்ப விடாமல் பண்ணார். அதுக்கு காரணம் என்னென்னா 5ஆம் உலக பேரரசில் நான் பார்த்துருப்போம். தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய 1000ஆம் ஆண்டு அரசாட்சி வந்து இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போது அதுதான் சமாதானம் உள்ள ராஜ்யமாக இருக்க போது, ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அந்த ராஜ்யம் தான் கொடுக்க போகுது. அந்த ராஜ்யம் தான் கடைசியில் வந்து பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகுது. சரிங்களா, தேவனுடைய அந்த 1000ஆம் ஆண்டு அரசாட்சி. அதுக்கு முன்னாடி இந்த 4 ராஜ்யங்களையும் அவர் பயமுறுத்தி விழத்தள்ளி அவங்களுக்கு நியாய தீர்ப்புகளை தேவன் செஞ்சுட்டு இருந்தார். இப்போ நம்ம இதன் மூலமாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகரியா புஸ்தகத்தில் முதல்ல 1000ஆம் ஆண்டு அரசாட்சி குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பின்பு தேவனுடைய ஆலயம் கட்டப்படுறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அதன் பிறகு இந்த 4 சாம்ராஜ்யங்கள் உலகத்தை எப்படியெல்லாம் ஆளுகை செய்ய போகுது அப்படின்ற காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்திருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 4 ராஜ்யங்கள், அப்போது பாபிலோன் சாம்ராஜ்யம் 2 கோத்திரம் சிறைப்பட்டு போன காலத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும் இந்த 4 சாம்ராஜ்யங்களுடைய ஆளுமை இருக்க போது, இந்த ஆளுமைக்குள்ள தேவன் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராகியம் கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக தேவன் எதிர்பார்த்த சபை, அதாவது தேவனுடைய ஆலயம் நிச்சயமாக அவர் கட்டிடுவார். அதான் சொல்ல, நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராகியம் கொண்டு இருக்கிறேன். அப்போ இந்த எருசலேம் யார் அடையாளப்படுத்தும், சீயோன் யார் அடையாளப்படுத்தினா நமக்கு தெரியும், சபை பொருளில். இதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம படிச்சிருப்போம். 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வசனத்தில், பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் அப்படின்றத நாம் பார்க்கணும். அப்போ எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும்னா, சீயோனும் நமக்கு யாருன்னு நல்லாவே தெரியும்.
பாபிலோன் குமார்த்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை நீ விடுவித்துக்கொள். அப்போ பார்த்தீங்கன்னா சபை குறித்து தேவன் மகா வைராகியம் கொண்டு இருக்கிறார். பாருங்கள், அன்னைக்கு தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன் மகா வைராகியம் கொண்டார். ஆலயம் கட்டக்கூடாதபடி ஜனங்க எழும்பினாங்க. ஆனால் ஆலயம் கட்டுறதுக்கான ஃபேவர் மொத்தம் அவங்க தான் செஞ்சாங்க. தரியு ராஜா எல்லா பணிமுட்டுகளையும் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவங்கள கட்ட சொல்லியிருக்காரு. அது குறித்து நம்ம எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரையும் படிச்சிங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சுற்றிலும் இருக்கிற ஜனங்களே கடைசியில் அவங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் கொடுத்தாங்க. அதே போல் நாம் எந்த அளவுக்கு வைராகியமாக தேவனுடைய காரியங்களில் துணிஞ்சு செயல்படுறோமோ, நம்ம முழுசாக அர்ப்பணிக்கும் போது எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமாக மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம முழுசாக இறங்க வர்ற வரைக்கும் அது நமக்கு பாதகமாகவே தெரியும். அதன் பிறகு இந்த ஆலயம் கட்டப்பட்ட பிறகு தான் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது அப்படின்ற காரியங்களை இந்த தரிசனத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இஸ்ரேல் சிறைப்பட்டு போனதுக்கப்புறமா இந்த 7 சபை காலம் 2043 வரைக்கும் இருக்கிற இந்த காலப்பகுதிக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டார். 4 கொம்புகள், 4 ராஜ்யங்கள். அதன் பிறகு அதில் தேவன் சபைக்காக எவ்வளோ வைராகியமாக வந்து அதை கட்டி எழுப்ப போகிறாருன்ற காரியங்களும் சொல்லிட்டாரு. அதன் பிறகு ராஜ்யத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற காரியங்களையும் தேவன் நமக்கு சொல்லியிருக்காரு. அன்றைக்கி ஆகாயும் சகரியாவும் போய் சொன்ன உடனே அவங்க ஆலயம் கட்ட தொடங்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க இல்லை, ஆனால் அந்த தரிசனங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இதை நம்ம படிக்கும் போதும் புரிந்து கொள்ளும் போதும் நாம் எந்த அளவுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே செயல்படுறோம், இன்றைக்கி இருக்கிற சூழல்கள், இன்றைக்கி இருக்கிற எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆலயம் கட்டுறதுக்கு ஏதுவான சூழலாக இல்லைன்னா கூட நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த அளவுக்கு முழு வைராக்கியமாக அவருடைய அன்பையும் அழைப்பையும் அவருடைய கிருபையும் நாம் உணர்கிறோம். தேவனுக்கு பிரியமாக இந்த பூமியில் வாழ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோன்றதை நாமளே நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற காரியங்கள் இதன் மூலிமா நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த தரிசனத்தின் மூலிமா நாம் எல்லாருமே தேவனுடைய ஆலயமாய் மாற தேவன் அதுக்கு தேவையான எல்லா ஃபேவரையும் நமக்கு நிச்சயமாக செய்வார். நாம் செய்ய வேண்டியது முழுசாக நம்மளை அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமாக அந்த பூமியில் வாழ்ந்து எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.